ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெகட்டிவாக கமெண்ட் பண்ணவங்களுக்கும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு போய் ரொம்ப ஓவராலாம் பேசுகிறாங்க. சரி, பேசுகிறவங்க ஊர்வாயை உளவாயை மூடினாலும் மூடலாம், ஊர்வாயை மூட முடியாதுன்னு வாங்க பாரு, அந்த மாதிரி கதை தான் இது. எந்த கமெண்ட்டுக்கு எப்படி வந்தாலும் நான் அதை பாசிட்டிவாகவே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொரியில் வந்து உப்புமா செஞ்சுருக்கேங்க. பொரி உப்புமா செஞ்சுருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. அது யாருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறவங்க 15வது பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. காவியஸ்ரீ அவங்க பேர். எப்போவுமே நல்லா இருக்கணும்டா பாப்பா, நான் கும்பிட்ற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டே காவியஸ்ரீ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தேவையான பொரியை வந்து தண்ணியில் போட்டு நம்ம நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியில் போட்டுருக்கேன். இதை நல்லா நனைச்சி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தான் மாமியார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இதை நல்லா இப்படி பிசைஞ்சு புழியணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஊறும். கொஞ்சம் தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் புழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம சாருக்கு வந்து இந்த மாதிரி பொரி உப்புமா, அவுள் உப்புமா இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதை நான் புழிஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பொரி வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணியே இல்லாமல் நான் ட்ரை பண்ணி புழிஞ்சு எடுத்துட்டேன். இது இந்த அளவுக்கு தான் அரைக்கி செய்ய போகிறேன். இது கரெக்டாக இருக்கும் அவனுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை ரெடி பண்ணலாம். எப்போவும் நார்மலாக செய்கிற மாதிரி தான். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு, நமக்கு தேவை அப்படின்னு நினச்சா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு கொஞ்சமாக நமக்கு தேவையான பட்டதை நம்ம போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ செய்யலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், சின்ன வெங்காயமாக 2 எடுத்துக்கிட்டேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வதக்கிறதுக்கு தேவையான பொருள் இது தான். நான் தக்காளி வந்து ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துலாம். இது சிம்பிள், ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் முடியக்கூடிய ரெசிபி தான் இது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அழகாக நம்ம சமைச்சிடலாம். அரிக்காக இதில் லைட்டாக தேவைன்னா நம்ம வந்து சமைச்சி முடித்ததுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான் இதில் என்னென்ன போட்டு செய்யணும் அப்படின்றது. நேற்று வந்து இதை நான் செஞ்சேன். இது வந்து அவல் உப்புமா வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க, நான் செஞ்ச மாதிரி. ஆனால் என்ன ஒன்று, அதில் உருளைக்கிழங்கு போட்டு அவங்க வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க. பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ செஞ்ச மாதிரி அம்மா செஞ்சாங்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து உருளைக்கிழங்கு நம்ம போடலாம், ஆனால் பட் அவங்க செய்ய தெரியாத விதமாக அவங்க செஞ்சுட்டாங்க. அதனால தான் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கல. சரி வாங்க இப்போ நம்ம செய்கிறத பார்த்துடலாம். பற்ற வச்சாச்சு. எழுந்துரு சாமி, ப்ரஷ் பண்ணு. மணி 6 ஆகிடுச்சு பாரு. அதுக்கப்புறம் பஸ்ஸு இது வேன் வந்துடும். இன்னும் ஊற்றி வச்சுங்க, தேவையான ஊற்றி. எண்ணெய் நல்லா காயிட்டோம். தண்ணி இருக்கிறது தெரியாமல் ஊற்றிட்டு செஞ்சு தப்ப நீங்கள் யாரும் செய்யாதீங்க. நான் வந்து அறிவு இல்லாமல் தண்ணி இருக்கிறது தெரியாமல் வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன். அங்கே பாருங்கள், அது எண்ணெய் கெரி ஆகுதுன்ட்டு. நல்லா ஹீட் ஆகிடுச்சு, புகை அடிக்குது பார்த்திங்களா. இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உலர்றேன். நான் நிறைய உலர்றேன். அம்மா
அடிச்சிச்சு மூஞ்சியில் எண்ணெய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நம்ம வதக்கிற விதத்தில் தான் இருக்குது சரிங்களா. அது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு உப்பு இருக்கும், அதனால் வந்து பொரியல் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு நல்லா வதங்கட்டும். சி வெக்கமே இல்லாமல் கை சப்பிக்கின்னு இருக்க, வெக்கமா இல்லை உனக்கு? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையன் எப்படி கை சப்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் கொஞ்சம். ஜரம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தப்பனம் விட்டு ப்ரஷ் கறிவோ. ஓகே, சின்ன வானல் குட்டியாக ஒன்று வானல் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய வானலை வச்சு இந்த ஒரு பையனுக்கு நான் சமைக்கிறதா இருக்குது, அதனால் குட்டியாக ஒன்று வாங்கணும். இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சத்தூள், இப்போ வந்து கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கலர் கொடுக்கறதுக்காக சிக்கன் 65 மசாலா, அவ்வளோதான். அதில் விழுந்தே இருக்காது பாருங்கள், அந்தளவுக்கு மசாலா போட்டுருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொரி உப்புமா என்னடா போசிங்கன்னு வேணான்னு சொல்லிட்டேன். அவள் உப்புமா சாப்பிட்டேன் அந்த மாதிரிடா. உனக்காக அம்மா நான் பார்த்து சமைக்கிறேன் நீ தங்கமே. சரி, ஸ்க்ரீன் துணி எடுத்து விலைக்கு விடுங்க. நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்மளுடைய தலைவரை உள்ளே இறக்கிடணும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து லெமன் புழிஞ்சு விடலாம், ஆப்ஷனாக கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். பட் என்னுடைய சன்னுக்கு, என்னுடைய அரிக்குட்டிக்கு பிடிக்காதுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக இதில் நான் வந்து சேர்க்க மாட்டேன். அப்படியே இது மேலே கொத்தமல்லி, புதினா இலை அதெல்லாம் அப்படியே பிச்சு போட்டோன்னு வச்சுக்கேன், அவ்வளோ சும்மா அருமையாக வாசனையாக இருக்கும். யாராவது ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இந்த பையப்பிள்ள வேற நடுவில் வேற கட்டி என் வானத்தை வாங்குறான். என்ன எந்திர பிள்ளை ஆச்சு, எந்திரடா. இப்போ வரைக்குமே அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், அடுப்பு எரியறதே தெரியாது. தெரியுதுங்களா? தெரியாது. இப்போ தெரியும் பாருங்கள். நான் அடுப்பை வந்து இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? நான் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் செய்கிறேன். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து அதனுடைய மசாலாலாம் அந்த பொரிக்குள்ளே இறங்கி அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுக்கிறது வந்து என்னென்னா, அது கடிக்கும்போது அந்த க்ரன்ச்சி கடுக்கு முடுக்கணும்ல, அது வந்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் முடித்து ஸ்கூலுக்கு திருத்தி விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பெட் கவர், பெட் தலைக்காணி எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். என்ன ஒன்றும் இல்லை, தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. தாங்க அந்த ஸ்க்ரீன் துணி தூக்கி மேலே போட்டு வாங்கடி பட்டு. நோ 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 நோ, இதுதான் சாப்பிட்ணும் நீங்கள்.
பிஸ்கெட்லாம் வச்சு தரமாட்டேன். பிஸ்கெட்டே சாப்பிட்டு காலத்தை கழிச்சிடலான்னு பார்க்குறீங்க நீங்கள். ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒன்றே காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைல் அவ்வளோ உப்புமா ரெடி பாருங்கள். ஆஹா, சும்மா பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கே. செம்ம வேறு லெவலு. ஹரிக்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லலாம். இங்கே மீதி பொரி மாமியார் கொடுத்தது எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கவரில் கட்டி வச்சேன், இன்னொரு நாளைக்கு ஆகும். ஓகேங்களா? ஓகே, எப்படி இருக்குது அப்படின்றத ப்ளீஸ் ஒரு வாட்டியாவது செஞ்சு ட்ரை பண்ணி எனக்கு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்களேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா? மாமியார் டீ குடிக்கிறாங்க. கிளம்பிட்டான். நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ட்ரெஸ்ஸு தாங்க போட்டிருக்கான். இப்போ தலைக்காணியெல்லாம் கழட்டியாச்சு. இங்கே பாருங்க, கீழே போட்டு வச்சுருக்க துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு விடணும். இப்போ சார் வந்து சாப்பிட போகிறாரு. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சுருக்க? சாப்பிட்றீங்களா? அங்கே வாயிலே போகல, மரியாதையே எடுத்து சாப்பிடு. நீ எடு ஸ்பூன். நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன கசக்குதா வாய்க்கு? சரி சாப்பிடு, நான் மருந்து கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் சாப்பிட்றேன் தங்கமே. நம்ம ஊட்டி விட்டா நீ ஃபோன் பாரு, நம்ம ஊட்டி விட்றேன். ஃபோன் கொடுத்தா இப்போ சார் வந்து சாப்பிடுவார் இல்லை? சரி ஓகே, அரிக்கு நான் ஃபோன் கொடுத்து ஊட்டி விட்டுறேங்க. அப்புறம் மணியாவது கரெக்டாக. இங்கே பாருங்கள், டைம் வந்து 6:30 மணி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேன் வந்துடும். அதுக்குள்ளே இவருக்கு சாப்பாட்டை கொடுத்து இவர் இன்னும் வந்து லஞ்சு கட்டணும் அவருக்கு. என்ன பழக்கம் அறியாது? என்ன பழக்கம்னு ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.